ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிக்சர் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஃபேஸ் மட்டும் உங்கள் சூட் மட்டும் இருக்கும், உங்கள் ஃபேஸ் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ வந்து நிறைய வீடியோ நான் போட்டே இருப்பேன். அப்புறம் அந்த வீடியோ கொஞ்சம் மூவ் ஆன அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணதுனால தான் எனக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு சப்ஸ்கிரைபர். இல்லைன்னு வச்சிங்கன்னா 2 3 5 இந்த சப்ஸ்கிரைப் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் 1 மினிட், ஒரு வீடியோ 10 மினிட்னா ஒரு 2 மினிட் 3 மினிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பட் பண்ணியிருப்பீங்க அந்த வீடியோ ஒன்றும் ஃபுல்லு பார்க்காம பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்களே எனக்கு வீடியோ ஒன்று நோட்ஸ் வரும். இப்போ நான் போட ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாருமே இப்போ போடுறானே சும்மா போடுறேன் நினைக்காதீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் போடுறேன். சரி, வீடியோவில் போட் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர்மேன், ஒரு ஸ்பைடர்மேன், பேட்மேன், இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் அவங்களுக்கு அது வந்து இது எல்லா சூப்பர் ஹீரோஸ் மட்டும் கிடையாதுங்க. இது நம்ம மற்ற மாதிரி நம்மளுடைய ஃபேஸை கட் பண்ணி வேறு மாற்றலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயம் நம்ம இன்னைக்கு வீட்டில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதில் வந்து 2 அப்ளிகேஷன் தேவை. 2 அப்ளிகேஷன் தேவை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணோக்கு பென்சல்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் போங்க. ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கேன். இது அந்த ஆப்பு. இந்த ஆப்பில் போய் நீ பிக்சார்ட்னு அடிங்க, ஓப்பன் ஆகட்டும். இந்த ஆப்பில் போய் பிக்சார்ட் ஃபேஸ் ஷூட்டிங் எடிட்டிங் அடிக்கணும். அடித்தா அந்த ஃபோட்டோ வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். வெயிட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டேட்டாவே காட்டித்தரேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கிளியராக பாருங்கள். நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து பிக்சார்ட் சார், நீங்கள் பிக்சார்ட்னு கொடுங்க, ஷூட்னு கொடுங்க. ஷூட்னு கொடுத்துட்டு இந்த ஷூட்டில் நான் இப்போ வந்து ஃபேஸை கட் பண்ண போகிறேன். சூப்பர்மேன். இப்போ இந்த அப்ளிகேஷனில் சூப்பர்மேன், சரியா? இப்போ நான் வந்து இதை வந்து இந்த ஃபேஸ் நான் கட் பண்ணுவேன், சரியா? இந்த ஃபேஸை நான் கட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை நான் வைப்பேன், சரியா? அது பாருங்கள். இது டவுன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும். அது நேம் வந்து நீங்கள் டச்சிங்னு கொடுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இருக்க லிங்கெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன், நீங்கள் வந்து பாருங்கள். டச் எடிட்டிங் இப்படி கொடுத்தீங்கன்னா கீழே வரும். அது அப்படியே ரிமூவ் ஆகும். கீழே போகணும். ஆர்இ டச், சரி, இந்த ஆப் இருக்குது. ஆர்டி டச் ரிமூவ் ஆப் இருக்குது. இந்த ஆப்பை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுவேன். இதில் லாஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம். இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஆப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். பட் உங்களுக்கு தெரியலைன்னா நான் மறுபடியும் இந்த வீடியோவை பற்றி, இந்த ஆப்பை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணுறேன். இப்போ டவுன்லோட் பண்ணிப்போம். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. வெறும் 65 MB தான். இதோட பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு பிக்சர் போட்டேன்ல, அந்த பிக்சரை இந்த முகத்தை ஃபேஸ் மட்டும் கட் பண்ணிடும். கட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸையும் நம்ம ஃபேஸையும் கட் பண்ணி இதில் மாட்டிக்கலாம். நான் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டித்தரேன்.
இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. ஆனால் பெஸ்ட் ஆப்பு நம்ம தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். நெட்டு இது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னா ஸ்லோ ஆயிடுது. இது டவர் பிரச்சனை, காற்று, மழை வர மாதிரி இருக்குது. இப்போ வந்துடும். எண்பத்தஞ்சு ஆயிடுச்சு. இப்போ டவுன் ஆகிரும். இது இன்ஸ்டால் ஆனோன்னு அதை ஓப்பன் பண்ணிடுங்க இந்த ஆப்பை. இந்த ஆப்பை டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். பிக்சர் அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன் போடுவேன். இந்த ஆப்பை 3 டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த நான் சொல்லி அந்த டிப்ஸை வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல பிக்சர் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லாம் முதல்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு முதல்ல பிக்சர் அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். முதல்ல இந்த 3 ஆப்பையும் டவுன்லோட் பண்ணுங்கள். என்ன ஆப்பு? ரீடச் ரிமூவ் ஆப்பு, அதுக்கப்புறம் பிக்சர் அப்ளிகேஷன், பேட்னஸ் அப்ளிகேஷன். இந்த 3 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் முதல்ல. இன்ஸ்டால் ஆகுது. இது ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃப்ரெண்டு ரீடச்ட் வந்துடும். இதை நீங்கள் வந்து இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டுருக்குள்ளாடே வந்துடும். இதை வந்து நீங்கள் ஹெட்செட் கொடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு நம்ம காசு கட்டிய மாதிரி வரும். இதை வந்துருச்சு. ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. அது நீங்கள் ஃப்ரெண்டு ஹோம் பேஜ் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிங்க இது எதுக்குள்ளதுன்னு. நாங்கள் நம்ம இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணல, அது இதாக இருக்குது. நம்ம இது வந்து விளம்பரம் வந்துடும். அதை நீங்கள் எக்செப்ட் பண்ணிடுங்க. இந்த இதாக வந்துச்சு நம்ம பார்த்த விளம்பரம். ஆக்சுவலி இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களே. பாருங்கள், இப்போ வந்து 2லேயும் அவங்க ரன்னிங் ஆகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துலையும் ரன்னிங் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இது தேவையில்லைன்னா கட் பண்ணிக்கலாம். இது கொடுத்துருங்க. இப்போ வந்து இதை நான் ரிமூவ் பண்ணணும். இது ரீசர் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏன் சொல்லுங்கள், நம்ம இதை கம்மி பண்ணணும். கம்மி பண்ணால் தான் வரும். பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த இது மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நான் வந்து ஜஸ்ட் நான் காட்டித்தரேன். சரி, இனி வந்து கோ கொடுத்துக்கோங்க. கோ சிலவர்களுக்கு விளம்பரம் வந்துடும், சிலப்போ அப்படியே வந்துடும். இது ஆயிடுச்சு பாருங்கள். இனி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணப்போ கொஞ்சம் ஆட் வரும், அதை நீங்கள் வெளியே போட்டுருங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் வேணும், ஜேபிஜி ஃபார்மெட்லையா இல்லை பிஎன்ஜி ஃபார்மெட்லேயே வேணும்னு கேட்டால், அப்புறம் எந்த குவாலிட்டி, இப்போ நம்மகிட்ட இருக்கிற குவாலிட்டி 180 தான் குவாலிட்டி. 2K 4K நமக்குன்னா ப்ரோ வெர்ஷன் நமக்கு வந்து காசு கட்டி டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஜேபிஜி போதும். ஜேபிஜி போதும். அப்புறம் வந்து இதில் நம்ம இது போதும். நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆப்புக்கு வந்து இந்த ஆப் உங்களுக்கு எவ்வளோ யூஸ் ஆச்சு லைக் கொடுத்துக்கோங்க. நோ தேங்க்ஸ், வேண்டாம்.
சரி, இதை நம்ம வெளியே போயிட்டு இனி பிக்சர் அப்ளிகேஷனுக்கு ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லாதவங்க, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிக்சர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். பிக்சார்ட் அப்ளிகேஷன் இந்த ஆப் இதாக இருக்குது. இதான் பிக்சர் அப்ளிகேஷன். இது நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இந்த ஆப் தான் அந்த அப்ளிகேஷன். இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா பேஜ் இப்படி தான் வரும். கூகுள் ப்ளே எடிட்டிங் சாய்ஸு உங்களுக்கு வந்து இங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எடிட்டிங் ஃபோட்டோஸ் கொடுங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே எடிட் பண்ணது இங்கே வந்துருக்கோம். சரி, இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ, இப்போ நமக்கு ஃபோட்டோ எடுத்ததில் வைக்கணும் தானே நம்ம இந்த ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இங்கே 3 ஆப்ஷன் இங்கே வந்து ஃபோட்டோ ஆட்னு கிடக்கும் பாருங்கள். ஆட் த ஃபோட்டோ, ஆட் த ஃபோட்டோ இதான் இங்கே இருக்குல்ல. இந்த ஆட் த ஃபோட்டோ இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட் த ஃபோட்டோ இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை நான் வந்து கட் பண்ண போகிறேன். மேலே வந்து இரசர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து எல்லாமே ஓகே தான். நம்ம வந்து இதை அப்படியே ரிமூவ் பண்ணணும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் நம்ம இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு நம்ம ஃபேஸ் மட்டும் அழியாமல் பேக்ரவுண்ட் இருக்க மட்டும் அழிஞ்சிடும். இல்லைன்னா ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் இதை அப்படியே இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம வெறும் சிம்பிளாக இருக்குது. இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இதை வந்து அப்படியே இது பண்ணிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணணும். ஏன்னா லைட்டாக ஃபேஸில் பட்டுருச்சுனாலும் வெளியே போய் இது பண்ணிக்கலாம். ஆனால் சிலப்போ நமக்கு எல்லாம் கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இப்படி வந்துடுங்க. இதில் இப்படியே பார்த்து கட் பண்ணிட்டு எல்லாம் கட் பண்ணுங்கள். ஹெட்டு பார்த்து ஒன்று மிஸ் ஆனால் கூட நமக்கு எடிட்டிங் கரெக்டாக வராது. பட் நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சரியா, நம்ம ஃபினிஷிங் லைன் வந்துட்டோம். கொஞ்சம் கவனமாக நீங்கள் எல்லாம் பண்ணாமல் நீங்கள் கவனமாக இப்போ ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா அது பேக்ரவுண்டில் பண்ணலை, நம்ம ஷூட் நம்மளே பண்ணது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எடிட் பண்ணணும். இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து இது கொடுத்துட்டு இது பண்ணிடுவோம். அப்புறம் ஒன்று மறந்துட்டோம். நம்ம வந்து இதை ஷர்ட்டை நான் கட் பண்ண மறந்துட்டேன் பாருங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணேன்னா மறுபடியும் நீங்கள் ஃபோட்டோ டிக் கொடுத்தீங்கன்னா டக்குலேருந்து ஆயிடும். லைட்டாக டிக்கு கொடுக்கணும். ரொம்ப கொடுத்தீங்கன்னா அது இதாகிடும். உங்களுக்கு அப்படியே இதே சேவ் ஆகிடும். ரொம்ப கவனம் முக்கியங்க. சரியா, நீங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க இந்த எடிட்டிங்கில். இது நான் ஜஸ்ட் ஒரு இதாக காட்டித்தரேன். நான் இப்போ சும்மா தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்படியே கொண்டு வச்சுக்கோங்க.
மேலே பாருங்கள் ஒன்று இருக்குது. மேலே பார்த்தீங்களா இந்த மாதிரி டாட் இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இதை வச்சுட்டோம் நம்ம. இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக நம்ம பண்ணலாம். அப்புறம் இது தாடி இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. பட் நம்ம ஹெட்டு நம்ம கழுத்தெல்லாம் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணணுன்னா வெறும் சிம்பிள் டிக் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ப்ரெஸ் பண்ணால் சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேவ் ஆப்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.